இந்த நேரத்திலுமாய் கூட லோட் டிவி சந்தோஷமாய் வழங்கி கொண்டிருக்கும் லோட் சிங்கர் என்ற நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளிலுமாய் 11 போட்டியாளர்கள் வந்து இந்த பாடல் போட்டியிலே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக வந்து உற்சாகமாக ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இந்த பாடல்களை வந்து இந்த இடத்துல பாட இருக்கிறார்கள். அதோடு கூட இந்த வடமாகாணத்தின் சிறந்த குரலுக்கான தெரிவுக்கான மகுடத்தை சூட்டுவது யார் என்றுதான அந்த போட்டியிலே வந்து தங்களையும் இணைத்துக் கொண்டு தாங்கள் தான் மகுடம் சூட்டப் போகிறோம் என்று சொல்லி உற்சாகத்தோடு கூட கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையிலுமா இந்த 11 போட்டியாளர்களையும் வந்து லோட் டிவி குடும்பம் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்வதோடு கூட இன்றைய நாள் நிகழ்ச்சியிலுமாய் அவர்கள் தங்களுடைய திறமைகளை நன்றாக வெளிப்படுத்தி அந்த திறமைக்கு களம் கொடுத்துதானே இந்த லோட் டிவியினுடைய லோட் சிங்கர் நிகழ்ச்சியை பயன்படுத்தி அவர்கள் வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொல்லியும் வாழ்த்துகிறேன். அதோடு கூட நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக போவதற்கு முன்பதாக எமது நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்திருக்கிறதான நடுவர் அவர்களை வரவேற்பதற்காக கடந்து செல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ஜட்ஜ் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். கடந்த சுற்றிலுமாய் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்து பாஸ்டர் DS நைரஸ் அவர்கள் கலந்து கொண்டு சென்ற முறையில் வந்து பணியாற்றியிருந்தார்கள். இன்றைய நாளுமாய் கூட பாஸ்டர் அவர்கள் இந்த இடத்துல நடுவராக பணியாற்றுவதற்காக கடந்து வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இன்றைய நாளுமாய் நீங்கள் 2வது தடவையாக வந்து இந்த நிகழ்ச்சியிலே நடுவராக பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அந்த மனநிலைமை வந்து இப்போ எப்படி இருக்கிறது? சந்தோஷம். உண்மையில் சொல்ல போனாலே மிகவும் ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்டதான ஒரு வாலிபர்கள் மத்தியிலே நின்று சிறந்த பாடகரை தெரிவு செய்தது மாத்திரமல்ல, நல்ல நிலையிலே அவர்களை உருவாக்கி நான் மட்டுமில்லை, இதுக்கு மூல காரணமாகவே லோட் டிவி மிகவும் ஒரு மிகவும் ஒரு உதவியாக இருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம், உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு நிறைய பாடல்களை பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களை சிறந்த முறையில் நல்ல ஒரு பாடகராய் தெரிவு செய்வதை நினைப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நல்லது. உங்களை போன்ற ஒரு ஊழியக்காரன், அது மட்டுமல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த சுற்றுக்கான நடுவராக வந்திருப்பது மிகவும் சந்தோஷமான விடயம். ஆகவே லோட் டிவி குடும்பம் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே பாஸ்டர், நீங்கள் உங்கள் இருக்கையிலே வந்து அமர்ந்து கொள்ளுங்க. ஜெபா, நீங்கள் 3வது சுற்றில் வந்து வெற்றி பெற்று இந்த 4வது சுற்றில் வந்து பாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங்? இப்போ 4வது கட்டத்துக்கு தெரியாத நினச்சி சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்றைய நாளுமாய் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல் சுற்றாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பாடலை வந்து பாட இருக்கிறீங்க? ஒரு காதோ நெஞ்சம் நிகழாது. அந்த பாடலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? நல்ல மெலோடி சாங்ன்றதால சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சந்தோஷம். ஸோ அந்த இதே உற்சாகத்தோடும் இதே சந்தோஷத்தோடும் வந்து அந்த மெலடி சாங்கை வந்து நீங்களும் நன்றாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த சுற்றுக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ, கண்ணீர் பெருகாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா.
பெருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா வானமும் பூமியும் மாறிடும் போதும் உன் வார்த்தை மாறிடாதே வானமும் பூமியும் மாறிடும் போதும் உன் வார்த்தை மாறிடாதே வாழ்வினை தாங்கியும் வார்த்தையால் என்னை வாஞ்சையாய் அணைத்தீரே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ஜெபா மிக அழகாக வந்து இந்த பாடலை வந்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க. ஸோ இந்த பாடலை நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடமிருந்து கமெண்ட்டை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜட்ஜ் நீங்கள் சொல்லுங்கள், ஜெபா இந்த பாடலை வந்து எப்படி பாடியிருந்தார்? ஜெபா எனக்கு உண்மையாக என்ன பேசுன்னு தெரியல, அவ்வளோ நல்ல சாஃப்டாக படிக்கிறீங்க. அது ஒரு மெலடி சாங். இது இன்னும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த நான் போன முறையும் ஒரு இதில் சொன்னேன், அந்த ஃபீலிங்கான பாட்டுகள், இருதயத்தை தாக்கக்கூடிய பாடல்களை பாடுகிற பொழுது கொஞ்சம் நாங்கள் இந்த சரணத்துக்குள்ளே நாங்கள் போகணும். அப்போ இந்த பாடலை கேட்குற பொழுது அவங்களோட உள்ள உடைக்கப்படும். இது அப்படியே நல்ல ஒரு வார்த்தை, ஒரு துக்கத்தோடு ஆண்டவர் பிதாவை குறித்து இயேசுவை குறித்து பாடுற பாடல் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம், அதாவது இப்போ நாங்கள் பாடலை சும்மா பாடாமல் ஒரு ஃபீலிங் பாட்டுக்கு, ஒரு துக்கத்துக்கும் ஒரு சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி படிங்க. இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிற பொழுது நல்ல இனிமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எவரையுமே அந்த பாட்டு உடைக்கக்கூடிய நல்ல பாடம். உங்களோட பாவங்கள், தாளம் எல்லாமே சுருதி எல்லாமே மிகவும் நல்லா இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஜட்ஜ் ஃபார் யர் கமெண்ட். அண்ட் ஜெபா நல்ல ஒரு கமெண்ட் வந்து ஜட்ஜ் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து இனி நீங்கள் பாடுற பாட்டுகளை வந்து உணர்வு ரீதியாக வந்து நீங்கள் பாடலை பாட வேணும். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுக்களுக்கும் நீங்கள் கடந்து போக வேண்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. லோகிஷா, இன்றைய நாளுமாய் கூட நீங்கள் லார்ட் சிங்கரின் 3வது சுற்றிலே வந்து வெற்றி பெற்று இந்த 4வது சுற்றுக்கு தகுதி பெற்று போட்டியிடறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 3 சுற்றுலையும் வின் பண்ணி 4வது சுற்றுக்கு பாட வந்திருக்கேன். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சந்தோஷம். இன்றைய நாளுமாய் கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை வந்து இந்த இடத்துல பாடுறதுக்கு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன பாடலை வந்து இந்த இடத்துல பாடுறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. அந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்வதற்காக ஏதாவது ஸ்பெஷலான ரீசன்ஸ் ஏதாவது இருக்குதா? உண்மையிலே கர்த்தர் தான் என் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அதனால் அந்த பாடல் எனக்கு பிடிக்கும். சந்தோஷம். இதே உற்சாகத்தோடு கூட நீங்கள் இந்த பாடலை வந்து சந்தோஷமாக பாடி அடுத்த சுற்றுக்களுக்கு வந்து நீங்கள் தெரிவாக வேண்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசு வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கினது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. பாவ இருள் நீங்கினது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாபத்தின் இருள் விலகினது. நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாபத்தின் இருள் விலகினது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் துளிர்த்தது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் துளிர்த்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகினது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. லோவிஷா உற்சாகமாக வந்து இந்த பாடலை வந்து நீங்கள் அழகாக பாடி முடித்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த பாட்டை எப்படி பாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நடுவர் அவர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஜட்ஜ் நீங்கள் சொல்லுங்கள், லோவிஷா வந்து இந்த பாடலை வந்து எப்படி பாடியிருந்தார், அவருடைய பாடல் எப்படி இருந்தது? லோவிஷா போன முறையை விட கொஞ்சம் நன்றாக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பாடியிருக்கிறாங்க. லோவிஷாவில் குறை சொல்கிறது கொண்டும் இல்லை. தாளம், சுருதி, உச்சரிப்புகள் நல்லா இருக்குது. பாவங்கள் காணாது, கொஞ்சம் பாவங்கள் இப்போ நாங்கள் பாவங்கள் முக்கியம், கட்டாயம். ஒரு பாட்டுண்டு வருகிற பொழுது பாவங்கள் மிகவும் முக்கியம். அதனால் அதை கொஞ்சம் கீப் பண்ணுங்கள். மற்றபடி ஓகே, வெல்கம் வெல்கம். ஓகே லோவிஷா, நல்ல ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் ஜட்ஜில் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஸோ எந்த பயமும் இல்லாமல் அடுத்த சுற்றில் வந்து நீங்கள் உற்சாகமாக நிறைய பாவங்களோடு கூட பாடல்களை வந்து பாட வேண்டும். அடுத்த சுற்றுக்கும் வந்து நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஓகே, தேங்க்யூ. டிஷாந்தன், நீங்கள் 3வது சுற்றில் வந்து வெற்றி பெற்று இந்த 4வது சுற்றில் வந்து ஒரு போட்டியாளராக இந்த இடத்துல பாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்கன்றது உங்களை பார்த்தாலே தெரியுது. ஸோ இன்றைய நாளுமாய் வந்து உங்களுக்கு பிடித்த பாடலை பாடுகிற ஒரு சுற்றாகத்தான் இந்த சுற்று இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் என்ன பாடலை வந்து பாடுறதுக்கு இருக்கிறீங்க இங்கே? அதிசயங்கள் செய்கிறவர். ஓகே, ஸோ அந்த பாடலை வந்து நீங்கள் இன்னும் உற்சாகமாக பாட வேண்டும். அதன் மூலமாக வந்து அடுத்த சுற்றுக்கும் வந்து நீங்கள் தெரிவாக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். டிஷாந்தன், ரொம்ப உற்சாகமாக இந்த பாடலை வந்து நீங்கள் பாடி முடித்திருக்கிறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடமிருந்து கமெண்ட் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜட்ஜ், நீங்கள் சொல்லுங்கள், டிஷாந்தன் இந்த பாடலை வந்து எப்படி பாடியிருந்தார்? டிஷாந்தன் நல்ல ஃப்ரீயாக இந்த பாடலை பாடுறீங்க. முழுக்க உங்களுடைய நல்ல ஃப்ரீயாக நீங்கள் சுதந்திரம் இந்த பாட்டை பாடி இருக்கிறீங்க. தாளங்கள், ராகங்கள், உச்சரிப்புகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. பாவங்கள் வைக்கிற இடங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் ஆஃப் வருது. இந்த சரணங்கள் படிக்கிற நேரத்தில் பாவங்கள் வைக்க கொஞ்சம் ஏற்ற தாழ்வங்கள் சுருதி ஆஃப் ஆகி வருது. அது அடுத்த சுற்றில் நீங்கள் தவறு விடாதபடி நீங்கள் சரியாக ஒரு பாடலை நீங்கள் பாடிக்கணும். நல்லா ஃப்ரீயாக படிக்கிறீங்க. போன முறையும் நீங்கள் படித்த பாடல் மிகவும் அழகாக இருந்தது. நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு 2-3 தடவை நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நல்லா பயிற்சி பண்ணுற பொழுது அந்த பாவங்கள் வைக்கிற நேரத்தில் டியூன் சுருதிகள் ஏறி இறங்காது. அதனால் அதை மிகவும் கருத்தில் கொண்டு மிகவும் அடுத்த சுற்றுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஓகே, நன்றி ஜட்ஜ். அதோடு கூட டிஷாந்தன் வந்து நீங்கள் நடுவர் சொன்ன அந்த கருத்துக்களை வந்து வடிவாக கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த சுற்றுக்களை நீங்கள் பாடும் பொழுது வந்து பாவத்தோடு மிக நன்றாக பாடல்களை பாடி இன்னும் மேன்மேலும் வேறு சுற்றுக்களுக்கும் வந்து நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. ஜோனாத், நீங்கள் 3வது சுற்றில் வந்து தெரிவு செய்யப்பட்டு 4வது சுற்றில் வந்து போட்டி போடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது.
ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, ஆனாலும் வந்து நீங்கள் என்னதான் டென்ஷன் எக்ஸைட்டட் இருந்தாலும் வந்து உற்சாகமாக பாடல்களை பாட வேண்டும். அடுத்த சுற்றுக்கு வந்து நீங்கள் தெரிவாக வேண்டும். ஸோ இன்றைய நாளில் வந்து இந்த பாடல் சுற்றில் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து பாடுறதுக்கு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த எந்த பாடலை நீங்கள் இந்த இடத்துல பாட போகிறீங்க? புதுவாழ்வு தந்தவரே. புதுவாழ்வு தந்தவரை பாடல் வந்து உங்களுக்கு பிடித்ததுக்காக ஏதாவது விசேஷமான காரணம் இருக்கிறதா? இசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஓகே, சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷத்தோடய வந்து நீங்கள் இந்த பாடலை உற்சாகமாக பாட வேண்டும். அதோடு கூட அடுத்த சுற்றுக்கும் வந்து நீங்கள் தெரிவாக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஜோனாத், நீங்கள் உங்களோட விருப்ப தெரிவாக வந்து இந்த பாடலை உற்சாகமாக பாடியிருக்கிறீங்க. ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடமிருந்து கமெண்ட் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜட்ஜ், நீங்கள் சொல்லுங்கள், ஜோனாத் இந்த பாடலை வந்து எப்படியாக பாடியிருந்தார்? ஜோனத்தான், நீங்கள் பாடலை பாடியிருக்கிறீங்க. ராகம், தாளம், சுருதி, பாவங்கள் வைத்தது காணாது. முதல்ல சரணம், ரெண்டாவது சரணம், மூன்றாவது சரணத்துலேயும் நீங்கள் பாவங்கள் வைக்கல. முதலாவது
பல்லவிக்கு முதலாவது சரணத்துக்கு மட்டும்தான் வச்சுருக்கீங்க, பல்லவிகளுக்கு நீங்கள் வைக்கவில்லை. அதில் ஒரு இடத்துல நீங்கள் அந்த அதாவது என்ன பீச்சில் படிச்ச பீச்சை கொடுங்களேன். லா 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 அந்த துண்டு வரணும். அதாவது நீங்கள் படித்தது சின்ன ஒரு அதில் சொல்கிறது எல்லா இடத்துலையும் அதே மிஸ்டேக் இருக்குது. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் அங்கே லா 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 அந்த துண்டு வரலை. மற்றபடி ஓகே பாட்டு. அந்த ப்ளீஸ் படித்தது இருக்கா போட்டு காட்டு. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல். இப்போ படிச்சிங்க சரியா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அவர்கிட்ட நான் படித்ததை பார்த்து நீங்கள் படிச்சிட்டீங்க. ஓகே கரெக்டுக்காரன். ஆனாலும் அடுத்த இதில் இந்த மிஸ்டேக் வராமல் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ ஜஸ். அண்ட் ஜோனாத், நீங்கள் வந்து ஜட்ஜ் வந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார். எந்தெந்த இடத்துல நீங்கள் திருத்த வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார். ஸோ அடுத்த சுற்றுக்களில் வந்து நீங்கள் பாடும் பொழுதுல இந்த கருத்துக்களை வந்து கவனத்தில் கொண்டு இன்னும் நன்றாக வந்து பாட வேண்டும், இன்னும் சுற்றுக்களுக்கு வந்து நீங்கள் தெரிவாக வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. ஜென்சிகா, நீங்கள் 3வது சுற்றுலேருந்து வந்து இந்த 4வது சுற்றுக்காக வந்து கடந்து வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ இந்த ஹாப்பியோடைய வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து நீங்கள் இந்த இடத்துல பாடுறதுக்கு வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? ஸோ என்ன பாடலை வந்து இந்த இடத்துல நீங்கள் பாட போகிறீங்க? இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. ஓகே. இந்த பாடலை வந்து நீங்கள் பாடுறதுக்கு ஏதாவது ஒரு விசேஷமான காரணம் ஏதாவது இருக்கிறதா இந்த பாட்டு உங்களுக்கு கூட பிடிச்சிருக்கிறதுக்கு? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த பாட்டு செலக்ட் பண்ணினேன். ஓகே, சந்தோஷம். ஸோ இந்த பாடலை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பாட வேண்டும், அதன் மூலமாக வந்து அடுத்தடுத்த சுற்றுக்களுக்கு வந்து நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை.
போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. ஜென்சிகா, ரொம்பவே அழகாக இந்த பாடலை வந்து நீங்கள் பாடி முடித்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த பாட்டை வந்து எப்படி பாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜிடமிருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜட்ஜ், நீங்கள் சொல்லுங்கள், ஜென்சிகா இந்த பாடலை வந்து எப்படியாக பாடியிருந்தார்? ஜென்சிகா, நீங்கள் பாட்டு நல்ல பாட்டு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ராகங்கள் இடக்கிடையில் சின்ன சின்ன ஓஃபுகள் இருக்குது, சின்ன சின்ன ஓஃபுகள். தாளங்கள் மிகவும் நல்லா இருக்குது, உச்சரிப்புகளும் ஓகே. பாவங்கள் இந்த பாட்டுக்கு காணாது. நீங்கள் நல்ல பாடல், இதயத்தை ஒருவருடைய இதயத்தை நல்ல தாக்கக்கூடிய நல்ல பாடல். பாவங்கள் தான் காணாது. அடுத்த சுற்றில் நீங்கள் இந்த பாவங்களை கொஞ்சம் அசைவுகளை கொஞ்சம் வைத்து படிக்க பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சாஃப்டான மெலடி சாங், நல்ல பாட்டு. அதனால் மிகவும் கவனத்தில் கொண்டு நீங்கள் பாவங்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும் இந்த பாடலுக்கு. அதனால் அதை கவனத்தில் கொண்டு பயிற்சி பண்ணி அடுத்த சுற்றுக்கு உங்களை கருத்து செல்ல முயற்சிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஜட்ஜ் ஃபார் யர் கமெண்ட். அண்ட் ஜென்சிகா, நீங்கள் வந்து ஜட்ஜ் சொன்ன மாதிரியே வந்து பாடல்களை பாடும் பொழுதுலே வந்து பாவங்களை கூடுதலாக வைத்து பாடும் பொழுது இன்னும் அந்த பாடல்கள் வந்து மிக அழகாக இருக்கும். ஆகவே அடுத்த சுற்றுக்களில் வந்து நீங்கள் கடந்து போகும் பொழுதுலே வந்து ஜட்ஜ் சொன்னதான கருத்துக்களையும் வந்து நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு மிக நன்றாக பாடல்களை பாட வேண்டும், நன்றாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. ஜான்சன், நீங்கள் இந்த 4வது சுற்றில் வந்து பாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க, உற்சாகமாக வந்திருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சந்தோஷம். இன்றைய நாளுமாய் உங்களுக்கு பிடித்த பாடல் தெரிவாகத்தான் இந்த சுற்றி இருக்க போகிறது. ஸோ உங்களுக்கு பிடித்த எந்த பாடலை நீங்கள் இந்த இடத்துல பாட போகிறீங்க? அழகானவர் அருமையானவர் என்று சொல்லி இந்த பாடல் நான் பாட போகிறேன். இந்த பாடல் வந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தி ரசித்து பாடியிருக்கிறாங்க. அதனால் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் சந்தோஷம். நீங்கள் இந்த பாடலை வந்து நீங்களும் அதே மாதிரி ரசித்து ருசித்து பாட வேண்டும். அதன் மூலமாக வந்து அடுத்த சுற்றுக்கும் நீங்கள் தெரிவாக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.
அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கோட்டையும் துணையுமானார், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா. என்னுடையவர் என் நேசகர்த்தரே, என்னுடையவர் என் நேசகர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஜான்சன், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே ரசித்து ருசித்து ஆடி பாடி இந்த பாடலை வந்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜட்ஜ், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஜான்சன், இந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. நான் அடிக்கடி இது என்னுடைய 6ஆம் நிலையில் நான் படிக்கிறது உண்டு. நல்ல ராகத்துக்கு படிக்கிறீங்க, தாளம் ஓகே, உச்சரிப்பும் ஓகே, கொஞ்சம் சுருதியில் சின்ன சின்ன ஆஃப்கள் இருக்குது. தாளம் ஓகே, பாவங்கள் ஃபுல்லாக இல்லை, மற்றவங்களோட வாய்ஸ் வந்து நடுங்குது. நீங்கள் போன முறை பட் அதே மிஸ்டேக் உங்களுக்கு நடுங்கி கொண்டிருக்குது. நடுங்கிறது சொல்கிறது, நீங்கள் உங்களோட பாட்டு தொடங்கின நேரம் வந்து உங்களோட வாய்ஸ் நடுங்குது. நடுங்கிறதுக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? அது நடுங்கிறது வந்து ஒரு டென்ஷன், என்ன ஆகுமோ, வின் பண்ண மாட்டணும், அந்த டென்ஷன். ஒரு வாய்ஸ் நடுங்கி கொண்டே இருக்கிறது. சில இடங்களில் இல்லை. நான் பாவங்கள் நீங்கள் துப்புரவாக வைக்கல. அதாவது இது நான் அடிக்கடி படிக்கிற பாடல், நல்ல பாடல். அவருக்கு சேம் பிச்சை கொடுங்க. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர்,
மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என் ஆத்மனேசரே, அன்னுடையவர் என் ஆத்மனேசரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அந்த எனக்கு தொண்டை கொஞ்சம் மேலாமல் இருக்குது. கடந்த நாட்களில் மிகவும் ஒரு இதுக்குள்ளே நான் போய்விட்டேன், படிக்க முடியாமல் இருக்குது. அசைவு காணாது, பாவங்கள் காணாது. நீங்கள் கொஞ்சம் குசுதியாக நீங்கள் நல்லா முயற்சி பண்ணணும். அசைவு இல்லை, ஓகே. அதை கவனத்தில் கொண்டு பயிற்சி எடுத்து அடுத்த சுற்றுக்கு நீங்கள் ஆயத்தப்படும். ஓகே, தேங்க்யூ ஜட்ஜ். அண்ட் ஜான்சன், நீங்கள் வந்து ஜட்ஜ் சொன்ன மாதிரியே வந்து டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ரசித்து இதை பாடல நீங்கள் பாடியிருந்தீங்க. ஆனாலும் வந்து டென்ஷனோட கூட பாடிருந்தீங்க. எந்த டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுக்களையும் வந்து பாட வேணும். தொடர்ந்து வந்து நீங்கள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வேணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். மதுராங்கினி, இந்த 4வது சுற்றிலும் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்திருக்கிறீங்க. மகுடத்தை வந்து நீங்கள் தான் சூட்டி போக வேண்டும் என்ற ஒரு உட்பகத்தோட வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? கண்டிப்பாக. ஓகே, சந்தோஷம். இந்த சுற்றுலமாய் வந்து நீங்கள் என்ன பாடலை வந்து பாட போகிறீங்க? அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், அந்த பாடல். ஓகே, அந்த பாடலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ரீசன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? அது என்னோட ஃபேவரட் சாங். எத்தனையோ தடவைகள் ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் நான் கவலையில் இருக்கிற நேரங்களில் அந்த பாட்டை நான் கேட்கும்போது நான் எனக்குள்ள ஒரு ரிலீஃபை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால தான். ஓகே, ஸோ இந்த பாடலை வந்து நீங்களும் இந்த இடத்துல பாடுற போது வந்து கேட்கிற எல்லாருமே வந்து அந்த ரிலீஃபை வந்து அப்படி ஃபீல் பண்ண வேணும். சந்தோஷமாக அவர்களும் வந்து இந்த பாடலை கேட்டு மகிழ வேணும். அதோடு கூட நீங்களும் நல்லா இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த சுற்றுக்களும் வந்து தெரிவாக வேணும் என்று நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.
நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் செல்வங்கள் தொடரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம் பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம் நிலை வாழ்வு என்றும் நிஜமான நீயே நிரந்தரம் அதில் நிலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம் அதில் நிலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறா உணர்வே நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் மதுராங்கினி உண்மையாகவே வந்து எல்லோருடைய உள்ளத்தையும் தொடர விதத்தில் வந்து இந்த பாடலை வந்து நீங்கள் அழகாக பாடிக்கிறீங்க. உங்களுடைய பாடல் எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மதுராங்கனுடைய இந்த பாடல் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஜட்ஜ். மதுராங்கனி மிகவும் அழகாக இந்த பாடலை பாடியிருக்கிறீங்க. இந்த பாடலில் சுருதி தாளம் எல்லாமே நல்லா இருக்கிறது. ஒரு வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் இந்த பதட்டங்கள் பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. சின்ன அந்த ஒரு குறைவு, ஒரு சின்ன ஒரு நூல் கணக்கில் ஒரு மிஸ்டேக் இருக்கிறது. அது இப்போ அதை நீங்கள் பயிற்சி பண்ணணும்ல. இந்த பாட்டு உண்மையிலே ஒரு எல்லாருமாலே ரசித்து கேட்குற பாடல். இந்த முன் துண்டு நீங்கள் எடுத்தீங்க, அது மிகவும் கஷ்டமானது ஒன்று. அது நீங்கள் நல்ல முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். அது மிகவும் கஷ்டம், அந்த விழுவை எடுப்பது மிகவும் இந்த சுருதிக்கு வர்றது கஷ்டம். பெஸ்ட் ஆஃப் லக், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்த சுற்றுக்கு. காட் பிளஸ். தேங்க்யூ ஜட்ஜ். மதுராங்கனி நல்ல ஒரு கமெண்ட்டை வந்து ஜட்ஜ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், வாழ்த்துக்களை கூட தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வந்து நீங்கள் பாடல்களை வந்து பாடும் பொழுதுலே மிக நன்றாக வந்து பாடி அடுத்தடுத்த சுற்றுக்களுக்கும் தெரிவாக வேண்டும்னு சொல்லி நானும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. ஜோனகான், நீங்கள் லார்ட் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து 3வது சுற்றில் வந்து வெற்றி பெற்று இந்த 4வது சுற்றுக்காக வந்து கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறீங்களா? அப்படியா? இல்லை. ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா வந்து ரொம்ப பதட்டமாக டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து நீங்கள் இந்த இடத்துல உற்சாகமாக பெர்ஃபார்ம் பண்ண வேணும். அதோடு கூட இன்றைய நாளிலே உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து பாடுற சுற்றாக இது இருக்கிறபடினாலே வந்து உங்களுக்கு பிடித்த என்ன பாடலை நீங்கள் இந்த இடத்துல பாட போகிறீங்க? நான் நானாகவே வந்திருக்கிறேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடல் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது விசேடமான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, பேசிக்காக அது நல்லா பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டு. ஓகே, ஸோ அந்த நல்ல பாடலை, உங்களுக்கு பிடித்த பாடலை வந்து உற்சாகமாக சிரித்த முகத்தோடு நீங்கள் பாட வேண்டும். அதன் மூலமாக வந்து அடுத்த சுற்றுக்களுக்கும் நீங்கள் தெரிவாக வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.
நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதிமானும் இல்லையே ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தானியேலை போல் உம்மை விடவில்லையே நானாக வந்திருக்கிறேன் நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே நான் வீணாகி பாலாகி வந்திருக்கிறேன் நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா ஜோனகான், நீங்கள் இந்த பாடலை வந்து பாடி முடித்திருக்கிறீங்க. உங்களுடைய பாடல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜோனகானுடைய இந்த பாடல் எப்படி இருந்தது ஜட்ஜ்? ஜோனகான் இந்த பாடல் வந்து ஒரு ஒரு ஒருவருக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்குறது, ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாங் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களோட வாய்ஸுக்கு நல்ல சாங். ஆனால் நிறைய இடத்துல ஆஃப் ஆகிட்டீங்க, டென்ஷன் ஆகிட்டீங்க. இந்த மூச்சு எடுத்து நான் போன முறை ஒருவருக்கு நான் சொன்னேன், ஒரு அடுத்த ஒரு வரிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மூச்சை வேண்டி அதை மெல்ல விட்டு தான் அந்த சரணத்தை படிக்கணும். சில மூச்சு எடுத்து அந்த பாடல் அந்த வரியை முடிக்க முடியாது. அப்போ அதை நாங்கள் அதுக்குரிய ஆயத்தங்களை நாங்கள் எடுக்குவோம். அந்த மாதிரி முயற்சியில் செய்யுங்க. இடைக்கில் நிறைய ஆஃபில் வாய்ஸ் எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களால் அதை ஐயோ விட்டுட்டேன் அந்த சரியான பாட முடியாத ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் போயிட்டீங்க தானே. அதனால் அடுத்த இதில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். பாட்டு நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, இருதயத்தில் நல்ல ஒரு ஃப்ரீனஸை கொடுக்கக்கூடிய நீங்கள் ப்ராக்டிஸ் கொஞ்சம் எடுக்கணும் நல்லா. சரிதானே? கடந்த சுற்றில் நல்லா பாடினீங்க. ஆனால் இந்த முறையில் இந்த பாட்டு உங்களுக்கு நல்ல செலெக்ஷன், பாட்டு செலெக்ஷன் உங்களோட பயிற்சி காணாது. ஓகே,
தேங்க்யூ ஜட்ஜ். அண்ட் ஜோனகான், நீங்கள் சோர்ந்து போகாமல் வந்து இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மேடையில் வந்து நீங்கள் திரும்பமாக வந்து உங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்த வேண்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. பிரகாஷ், நீங்கள் 3வது சுற்றில் வந்து வெற்றி பெற்று இந்த 4வது சுற்றுக்கு தகுதி பெற்று இந்த இடத்துல பாடல் போட்டியில் கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கு? சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதையே ரொம்ப கவலையாக சொல்லி கொண்டிருக்கிறீங்க. சரி, ஓகே. இன்றைய நாளுமாய் கூட நீங்கள் என்ன பாடலை இந்த இடத்துல பாட இருக்கிறீர்கள்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரையில். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அந்த பாடலை வந்து நீங்கள் விரும்புவதற்கான ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா உங்களுக்கு? இருக்கிறது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் திக்கற்றவனாக இருக்கிற பொழுது தான் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அதனால் அப்படியான பாடல்கள் தான் நான் பாடுறது அதிகம். ஓகே. ஸோ இந்த பாடலை வந்து இந்த இடத்துலமாய் கூட நீங்கள் நல்ல முறையில் பாடி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும். அதன் மூலமாக வந்து நீங்கள் அடுத்த சுற்றுக்கும் தகுதி பெற வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ, இயேசுவை மனம் இறங்கும், இயேசுவை மனம் இறங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவை மனம் இறங்கும், இயேசுவை மனம் இறங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு
சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ. பிரகாஷ், நீங்கள் நல்ல ஒரு அருமையான பாடலை வந்து பாடியிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜிடமிருந்து கமெண்ட்டை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பிரகாஷ் அவர்களுடைய பாடல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். பிரகாஷ், பாட்டு ஓகே, பட் உங்களோட அந்த நான் போன முறை சொன்ன அதே உச்சரிப்புகள் சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. பட் வசனங்கள் கெசட்டில் பாடுற மாதிரி தான் இந்த வசனங்கள் வரணும். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை என்றுதான் அந்த வசனங்கள். நீங்கள் என்னை நீங்கள் படித்தது கொஞ்சம் நீர் என்னை மறக்கவில்லை, நீர் என்னை மறப்பதில்லை, அது இல்லை. கெசட்டில் இப்படி தான் இருக்குது. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அந்த இதில் கவனமாக இது பண்ணி பாருங்கள். பாகங்கள் நீங்கள் வைக்கவே இல்லை அந்த பாட்டுக்கு. மற்றபடி பிச் ஓகே, எல்லாம் ஓகே. அந்த இதில் அந்த இதுதான் கொஞ்சம் மிஸ்டேக். உச்சரிப்புகளை எப்பயும் வசனங்களையும் உச்சரிப்புகளையும் கவனமாக பாருங்கள். ஏழைகள் அந்த போன முறை அதே வசனம் இந்த முறையும் வந்தது. அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இந்த பாகங்கள் கூடும் வரைக்கும் நீங்கள் வைக்க பாருங்கள். ஓகே ஓகே. ஸோ ஜட்ஜுடைய கமெண்ட்ஸை வந்து கேட்டிருப்பீங்க பிரகாஷ். நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாடல்களை பாடும் பொழுது வந்து அந்த கருத்துக்களை வந்து உங்களோட மனசில் வைத்து நீங்கள் அந்த பாடல்களை இன்னும் நல்ல வடிவாக பாட வேண்டும். அதன் மூலமாக வந்து நீங்கள் இன்னும் இந்த பேர்டேகளில் வந்து வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். சுகன்யா, நீங்கள் 3வது சுற்றில் வந்து தெரிவு செய்யப்பட்டு இந்த 4வது சுற்றில் வந்து போட்டி போடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ டென்ஷனாக இருக்கிறீங்களா இல்லை சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைய நாளுமா உங்களுக்கு பிடித்த இந்த சுற்றில் வந்து நீங்கள் என்ன பாடலை வந்து பாடியிருக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக உங்களுக்கு அந்த பாடல் பிடித்திருக்கிறது? இன்றைக்கு வந்து பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர் என்ற பாட்டு நான் சாய்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு கொஞ்சம் இந்த ஹாப்பினஸாக இருக்கனால எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இதே உற்சாகத்தோடும் இதே சந்தோஷத்தோடும் இந்த பாடலை முழுவதுமாக நீங்கள் பாட வேண்டும். அதன் மூலமாக வந்து அடுத்த சுற்றுக்கும் வந்து நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அளிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்குகிறீரே, மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே.
கை நீட்டி தூக்கி விட்டீர் உயரத்தில் என்னை வைத்தீர் பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர் சாம்பலை போக்கி விட்டீர் சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டீர் உயரத்தில் என்னை வைத்தீர் பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர் சாம்பலை போக்கி விட்டீர் சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே. சுகன்யா, இந்த பாடல் வந்து எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீர்களோ அதே போலவே வந்து நீங்கள் உற்சாகமாக சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக பாடியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஜட்ஜ், நீங்கள் சொல்லுங்கள், சுகன்யாவுடைய பாடல் வந்து எப்படி இருந்தது? சுகன்யா நல்லாவே பாடியிருக்கிறாங்க. இது ஆண்கள் பாட வேண்டிய பாடல். ஆனாலும் சுகன்யா தனக்கு இருக்கிற டேலண்ட்டை வெளிப்படுத்த வேணும்னு சொல்லி இந்த பாடலை பாடி நிரூபிச்சிருக்கிறார். சுருதிகள் ஓகே, தாளங்கள் ஓகே, பட் பாவங்கள் அசைவுகள் போட்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் கூட போட்டால் அந்த பாட்டு டேஸ்ட்டாக வரும். அந்த பாட்டில் எவ்வளவு வெயிட்டாக வருது அந்த அசைவுகள். இது ஒரு ஜேசன் எடிம்ரோட சாங், நல்ல பவர்ஃபுல் பாட்டு. அந்த 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 ரேஞ்சில் அந்த பாட்டை செலெக்ஷன் பண்ணுங்க, அந்த ரேஞ்சில் நீங்கள் படிக்கணும். அதான் சரியான இது. அதை முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி ஓகே, பாடி லாங்குவேஜ் நல்லா சிரிச்சு முகத்தோடய பாடி முடிச்சிட்டீங்க. ஸோ வெல்கம். தேங்க்யூ ஜட்ஜ் ஃபார் யர் கமெண்ட். சுகன்யா, நல்ல ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் ஜட்ஜிடமிருந்து பெற்றிருக்கிறீங்க. ஸோ இதே மாதிரியே இன்னும் உற்சாகத்தோடு கூட அடுத்தடுத்த சுற்றுக்களுக்கும் நீங்கள் தெரிவாகி இதே மாதிரி பார்த்து கொண்டிருப்பவர்களை வந்து சந்தோஷப்படுத்தும் விதமாக நல்ல பாடல்களை வந்து பாட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஷாம், நீங்கள் 3வது சுற்றில் வந்து தெரிவு செய்யப்பட்டு 4வது சுற்றில் வந்து போட்டி போடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டென்ஷனாக இருக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னால் நான் வந்து அந்த மகுடத்தை சூட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை. என்னென்னா எல்லாரும் இந்த போட்டியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் எல்லாரும் நல்லா பெஸ்ட்டாக பாடுறாங்க. அது நினைக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்தவரையில் யார் வின்னாலும் ஓகே, அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன். நல்ல மனசு உங்களுக்கு. சந்தோஷம். இன்றைய நாளுமாய் கூட இந்த சுற்று வந்து உங்களுடைய விருப்ப பாடல் சுற்றாகத்தான் இருக்க போகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடித்த எந்த பாடலை வந்து நீங்கள் பாட போகிறீங்க? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உண்மை விட அழகு. அந்த பாடல் மிகவும் பிரபலமான பாடல். அதை நான் பாடலாம் விரும்புகிறேன். ஓகே, நல்லது. நீங்கள் இந்த பாடலை வந்து சந்தோஷமாக உற்சாகத்தோடு கூட பாட வேண்டும். அதன் மூலமாக வந்து அடுத்த சுற்றுக்களுக்கு வந்து நீங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷன் மறந்தும் நீங்க என் தூக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை.
காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலே. நான் உடைஞ்சு போய் கிடந்து நான் நொறுக்கப்பட்டு கிடந்து என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலை. ஏ கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலை. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனும் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனும் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஷாம், நல்ல ஒரு அருமையான பாடலை வந்து அழகாக பாடியிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி இந்த பாட்டை வந்து பாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கமெண்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஜட்ஜ், நீங்கள் சொல்லுங்கள், இவருடைய பாடல் வந்து எப்படி இருந்தது? நல்லா பாடியிருக்கிறார். நல்லா ரசித்து ருசித்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பாடியிருக்கிறார். பாவங்கள் இல்லை, பாவங்களும் எதுவுமே இல்லை. பட் பாட்டு ஓகே. சின்ன சின்ன பாட்டுகளோட முடிவில் சின்ன சின்ன ஓஃபுகள் இருக்குது, மற்றபடி ஓகே. பாவங்கள் நீங்கள் துப்புரவாகவே நீங்கள் அதை வைக்கல, அதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த பாட்டு நல்லா ரசித்து ருசித்து அதை ஏற்ற மாதிரி பாடிச்சிருக்கீங்க. பாவங்கள் டோட்டலாக இல்லை, நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு அதை நீங்கள் மீண்டும் அதை நீங்கள் சரியாக செய்து நீங்கள் பாடணும். ஓகே, தேங்க்யூ ஜட்ஜ். ஷாம், நீங்கள் ஜட்ஜ் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பாடும் பாடல்களில் வந்து பாவங்களையும் வந்து நீங்கள் இணைத்து பாட வேண்டும். அதன் மூலமாக வந்து தொடர்ந்து வந்து இந்த மேடையில் வந்து நிறைய நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த சுற்றுக்களுக்கும் வந்து நீங்கள் கடந்து போக வேண்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. இன்றைய நாளுமாய் கூட போட்டியாளர்கள் பாடிய எல்லா பாடல்களையும் கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதோடு கூட இந்த போட்டியாளர்கள் எல்லாரையுமே உற்சாகப்படுத்தும் விதமாகவும் கூட நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்தி இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாளுமாய் 11 போட்டியாளர்களும் வந்து ஒருவருக்கொருவர் போட்டியாக மிக நன்றாக வந்து பாடல்களை, அதிலும் வந்து இந்த சுற்று வந்து அவர்களுக்கு பிடித்த பாடல் தெரிவு சுற்றாக இருக்கிறபடினாலே நமக்கு பிடித்த பாடல்களை வந்து உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் கூட பாடியிருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த சுற்றுக்களிலே வந்து 3 பேரை வந்து நாங்கள் எலிமினேட் செய்ய இருப்பதன் காரணமாக வந்து இந்த 11 போட்டியாளர்களும் 3 பேரை நாங்கள் எலிமினேட் செய்யறதுக்காக இருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அடுத்தடுத்த சுற்றுக்களுக்காக நாங்கள் கடந்து போக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளுமாய் கூட எலிமினேஷன் ரவுண்ட்லே 3 பேர் வந்து எலிமினேட் ஆக இருக்கிறார்கள். அந்த 3 பேரும் யார், அவர்கள் என்ன காரணத்துக்காக எலிமினேட் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் நடுவர் அவர்களோடு கூட சேர்ந்து வந்து அந்த விடயத்தை தெரிந்து கொள்ளலாம். ஜட்ஜ், நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய நாளுமாய் வந்து இந்த எலிமினேஷன் ரவுண்டில் எலிமினேட் ஆகிற அந்த 3 பேரும் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒருவரை வாழ்த்து வரவேற்கின்றேன். முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இரண்டாவதாக இந்த லார்ட் டிவி நிறுவனத்தில் வேலை செய்கிற அந்த ஒவ்வொரு ஸ்தாபர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லார்ட் சிங்கர் நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ள கர்த்தர் 2ஆம் முறையாக வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த லார்ட் சிங்கர் நிகழ்ச்சியிலே நாங்கள்
கொடுக்கப்பட்ட தலைப்புகளின் கீழே இந்த இன்றைய நாளிலே சுற்று நடந்து முடிந்திருக்கின்றது. அதில் 4 தலையங்கள் நாங்கள் கொடுத்திருந்தோம். ராகம், சரியான ராகத்திலே பாட வேண்டும். ஒரு கேசட்டில் இருக்கிறபடி அந்த ராகத்திலே பாட வேண்டும். 2வது தாளங்கள் முந்தி பிந்தி போகக்கூடாது என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்திருந்தோம். 3வது வசனங்கள், உச்சரிப்புகள், வரிகள் மிகவும் கவனமாய் மூச்செடுத்து அந்த சரந்துக்கு ஏற்ற மாதிரி மூச்சு விட்டு நாங்கள் பாட வேண்டும். 4வது அசைவுகள், பாவங்கள் வைக்க வேண்டும். பாட்டுக்கு பாவங்கள் வைத்து அசைத்து மிகவும் நன்றாக ரசித்து ருசித்து பாடும்படியாக இந்த 4 தலைப்பில் நாங்கள் கூறியிருந்தோம். அந்த 4 தலைப்பின்படி நாங்கள் 3 பெயரை கட்டாயமாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் எலிமினேட் பண்ண வேண்டியதாக இருக்கிற சூழ்நிலையினாலே, முதலாவதாக ஜோனத். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோ. ஜோனத் என்ற சகோதரன், நீங்கள் ராகமாய் பாடினீங்கள். நிறைய வசனங்கள், உச்சரிப்புகள் முடிகிற நேரங்களில் ஆஃப் நோட்டில் போய் வந்தது. அது மாத்திரமில்லாமல் பாகங்களே இல்லை உங்களுக்கு. நீங்கள் அந்த பாடலுக்கு நீங்கள் பாவங்கள் வைக்கவே இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும் நீங்கள் வைத்தனீங்க. அதனாலே நான் உங்களை அந்த இடத்துலேருந்து நாங்களே எலிமினேட் பண்ணுகிறோம். 2வதாக ஜான்சன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், மிகவும் அந்த பாட்டை அழகாய் பாடினார். அசைவுகளோடு, பாடி லாங்குவேஜ், வசனங்கள், உச்சரிப்புகள் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் பாகவங்கள் அவர் துப்புரவாகவே அவரும் அந்த இடத்துல வைக்கவில்லை. நாங்கள் நேரத்தோடு சொன்னோம், இந்த முறை நான் கட்டாயம் பாவங்கள் நாங்கள் பார்ப்போம். அது எங்கள் ரூல்ஸின் படி பாவங்கள் இல்லாத எந்த ஒரு பாடகருமே நாங்கள் இந்த இடத்துல இருந்து நான் நீக்குவோம் என்று சொல்லி நாங்கள் அறிவுறுத்தி இருந்தோம். அந்த இதிலே ஜான்சனும் இந்த இடத்துல இருந்து விலக்கப்படுகிறார். 3வதாக ஜோனக்கான். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. போன முறை மிகவும் அழகாய் படித்தார், நல்ல ருசித்து அந்த கிறிஸ்மஸ் பாடலை மிகவும் அழகாய் படித்தார். ஆனால் இந்த முறை மிகவும் அவர் கஷ்டப்பட்டுட்டார். நான் நினைக்கிறேன் பயிற்சிகள் இல்லை என்று நினைக்கிறேன். அவர் பாடுகிற பொழுது மிகவும் சோர்வுக்குள்ளே போயிட்டு அவர் ஒரு பயத்தை கண்டு நான் வெல்லுவேனா என்று சொல்லி ஒரு எச்சரிப்போடு அந்த பாடலை பாடி அவரும் சில இடங்களில் ராகங்களை சுருதியையும் விட்டு விட்டார். அதே போல் பாவங்கள் அவரும் வைக்கவில்லை. அதனாலே இந்த 3 பேரையும் நாங்கள் இந்த ரவுண்டில் இருந்து நாங்கள் எலிமினேட் பண்ணுகிறோம். ஓகே, காட் பிளஸ். நன்றி ஜட்ஜ், உங்களுடைய அந்த கருத்துக்களுக்காக. இந்த நிகழ்ச்சியிலே 11 போட்டியாளர்கள் போட்டியிலே கலந்து கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் சளைக்காமல் போட்டி போட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட எலிமினேஷன் ரவுண்ட் என்ற ஒன்று இருப்பதன் காரணமாக நாங்கள் 3 பேரை எலிமினேட் செய்திருக்கிறோம். ஆனாலும் எலிமினேட் செய்யப்பட்டவர்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்தும் அந்த ஜட்ஜ் சொன்னதான ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் மனதிலே வைத்து உங்களுடைய பாடல் திறமைகளை நீங்கள் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிச்சயமாக இந்த லார்ட் டிவி இன்னும் களங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதோடு கூட இங்கு தெரிவு செய்யப்பட்டதான இந்த 8 போட்டியாளர்களும் அடுத்த 5வது சுற்றுக்குள்ளாக கடந்து போக இருக்கிறார்கள். ஸோ இப்படியான இந்த சந்தோஷமான தருணத்திலுமாய் கூட அந்த 8 போட்டியாளர்களையும் கூட இந்த லார்ட் டிவி குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறேன். ஜட்ஜ், நீங்க சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அடுத்த சுற்றுக்களையும் நிறைய கடுமையான நிபந்தனைகள், விதிகள் இந்த இடத்துல கடைபிடிக்கப்படும் என்று சொல்லி. ஸோ நீங்க சொல்லுங்க பாஸ்டர், அடுத்த சுற்று எப்படி இருக்க போகிறது? பாட்டில் ஒரு கேசட் பீஸை தெரிவு செய்து படிக்கிற பொழுது இப்போ ஒரு பாடலை பல பேர் பாடி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாடல் உண்மையாக யார் பாடினது அதை தெரிவு செய்து தான் படிக்க வேண்டும். இப்போ ஒரு நபர் என்னோட பேசினார், அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொன்ன உரிய நபர்களுடைய
பாடலை தான் நீங்கள் பாடணும். அது யார் பாடினாலும் சரி, அந்த பாட்டுக்கு உண்மையான அந்த பாடலை எழுதினவர் யார். அப்போ அந்த பாடலை பாடி அதில் இருக்கிற மாதிரி பாடணும். அதை விட உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாவங்கள் அசைவுகளை வைத்து நீங்கள் இன்னும் அந்த பாட்டை அழகுபடுத்தலாம். அப்போ ஆகையாலே அடுத்த சுற்றுல விருப்ப பாடல் தெரிவு செய்யப்படும். அவங்களுக்குரிய விருப்ப பாடலை நாங்கள் கொடுப்போம். ஆனால் அந்த பாடலுக்குரிய பெயர், அதுக்கு உண்மையான பாடகர் யார், தலையங்கம் வேணும், அந்த பாட்டுக்குரிய மியூசிக் யார் செய்தது, அந்த பாடலை பாடின உண்மையான பாடகர் யார் என்று இந்த பாடல் 3 தலையங்களும், அதாவது பாடல் வித்தியாசமான சுற்று ரவுண்டில் நாங்கள் கொண்டு போவோம். அப்படி என்று சொன்னால் ஒரு பாடலை 3 சுருதியில், ஒரு பாடல் 3 விதமான சுருதியிலும் 3 விதமான ராகத்திலும் அந்த பாடலை நாங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் அதை செய்ய இருக்கின்றோம். ஆகையாலே அதை கருத்தில் கொண்டு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் அந்த இடத்துல வழங்கப்பட மாட்டாது. ஆகையாலே இதை கவனத்தில் கொண்டு ஒரு பாடலை தெரிவு செய்து அது 3 விதமான பிச்சுக்களை நாங்கள் தான் எந்த பிச்சில் படிக்க வேண்டும் என்றதை கொடுப்போம். எந்த தாளத்திலையும் படுக்க வேண்டும் என்றதை நாங்கள் தான் சொல்லுவோம். அவர்கள் அதுக்குரிய ஆயத்தத்தோடு வந்தால் அவங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஓகே, அடுத்து 5வது சுற்று வந்து நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது மாதிரி நிறைய நிபந்தனைகளோடும் விதிகளோடும் கூட சேர்ந்து தான் இந்த சுற்று வந்து இருக்க போகிறது. அதிலும் கூட இன்று இந்த இடத்திலே தெரிவு செய்யப்பட்டதான அந்த டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து மிகவும் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் ஜட்ஜ் சொன்னதான ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் வந்து உங்களுடைய மனதிலே நினைத்து பாவம், ராகம், தாளம் என்பவற்றை வந்து மிக துல்லியமாக வந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சுற்றில் வந்து நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். அதன் மூலமாக வந்து நீங்கள் வெற்றியை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லாவற்றையுமே வந்து நீங்கள் திரையில் காணப்படும் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து உங்கள் கருத்துக்களையும் சேர்த்துக்கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம். அதோடு கூட அடுத்த சுற்றிலிருந்து வந்து உங்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கிறது. இந்த வடமாகாணத்தின் சிறந்த குரலுக்கான தெரிவுக்காக மகுடம் சூட போறவர் யார் அப்படி என்றதை வந்து தெரிவு செய்வதிலே உங்களுடைய பங்களிப்பையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். ஆன்லைன் voting சிஸ்டம் வந்து நாங்கள் செயற்படுத்த இருக்கிறோம். நீங்கள் அதை எங்கள் முகப்புத்தகம் வாயிலாகவும் எங்களுடைய வெப் பேஜ் மூலமாகவும் வந்து நீங்கள் வாக்களிக்க முடியும். அதோடு கூட இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து சந்தோஷமாக பார்க்க வேண்டும். அதன் மூலமாக வந்து நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சுற்றிலே வந்து உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பான சகோதரி பியூலா தர்ஷிகா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோட் டிவி. இது புதுமையின் உன்னதம்.